இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவானது எல்லா விதத்திலும் உங்கள் வாழ்க்கையை நன்மையை ஏற்படுத்தும் பதிவாக அமையுங்க. இறைவன் அருளால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு பல மடங்கு மாற்றம், நல்ல மாற்றம், முன்னேற்றமான மாற்றமாக அமைய இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன். மிதுன ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரையிலும் வாழ்வில் எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளவோ கஷ்டங்களை சுமந்து வந்துட்டீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப நேர்மையாக செயல்படக்கூடியவர்கள், உழைப்பிற்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள், உண்மைக்கு மட்டுமே தலை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறதுனால உங்களால் எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் மற்றவங்களால உங்களுக்கு இது நாள் வரையிலுமே பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களால தான். மற்றவங்க உங்கள் கூட யாரால் நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி பண்ணுறீங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு ஏளனமாக பேசுறது, இலக்காரமாக பேசுறது, அங்கீகாரம் கொடுக்காமல் பேசுறது, எல்லா இடத்திலும் மட்டம் தட்டி பேசுவது. அதை விட ஒரு கொடுமை என்னன்னு பார்க்குறீங்களா? உங்களை எந்த இடத்துல உங்ககிட்ட இருந்து உதவி வாங்கினாங்களோ அந்த நன்றியை மறந்து உங்களுக்கே தீங்கு துரோகம் நினைப்பது. இதை எல்லாத்தையும் இது நாள் வரைக்கும் சந்திச்சுக்கிட்டு வரவங்க யாருன்னு பார்த்தா மிதுன ராசி. ஏன்னா மிதுன ராசியை பொறுத்த வரையிலும் உண்மை மட்டுமே பேசுறதுனால உங்களை யாருக்கும் பிடிக்காதுங்க. அவ்வளோ சீக்கிரம் உங்களை பிடிக்காது. அதே போல் உங்களை பற்றி ரொம்ப ஏளனமாகவும் பார்ப்பாங்க, ஏளனமாகவும் பேசுவாங்க. பொய் சொல்ல தெரியாதது உங்கள் தப்பு கிடையாதுங்க. ஏன்னா உங்களோட குணத்தை பார்க்கும் பொழுது பொய் சொல்ல தெரியாத ஆட்களாக நீங்கள் இது நாள் வரைக்கும் உண்மைக்கு தலை வணங்கக்கூடியவர்களாக இருக்கீங்க. இதுதாங்க நிறைய இடங்களில் உங்களுக்கு தேவையில்லாத அவமானங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் சந்தித்து வந்துக்கிட்டே இருப்பீங்க. அதே போல் உங்களை உசுப்பேற்றி விடுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. கூட இருக்கக்கூடியவர்கள், நண்பர்களோ உறவுகளோ உசுப்பேற்றுவாங்க. அதை செய் இதை செய்யின்னு சொல்லிட்டு உங்களை கொஞ்சம் தேவையில்லாமல் உசுப்பேற்றும் பொழுது நீங்களும் அதற்கு கொஞ்சம் செயல்படக்கூடியவர்களாக மாறுவீங்க. இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா இந்த நாள் உங்களுக்கு தெரியாத வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். இது நாள் வரையிலும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது, தெரியாததெல்லாம் செய்ய முயற்சி பண்ணி இதில் நிறைய பொருளாதாரத்தை இழந்திருப்பீங்க. நீங்கள் அது பண்ணால் அப்படி ஆயிடுவீங்க, இது பண்ணால் இப்படி ஆயிடுவீங்கன்னு உங்களுக்கு நல்ல ஒரு தேவையில்லாத அறிவுரைகளை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி எதையாவது செய்வோம், எல்லாரும் சொல்கிறாங்க, நம்ம செய்யாமல் போயிட்டா பிரச்சனை ஆகிடுமோ, ஒரு வாய்ப்பை நழுவ விட்டுருவோமோன்ற மாதிரியான எண்ணத்தில் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாததும் உங்களுக்கு தெரியாததையும் நீங்கள் செய்யும் பொழுது பொருளாதார ரீதியாகவும் பல இழப்புகள். சில இடங்களில் உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க. தேவையா உனக்கு இதெல்லாம், உனக்கு ஏன் இந்த வேலை, காசு இருக்கிற இதில் கோவத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கியா, அது பண்ணிகிட்டு இருக்கியான்னு உங்களை இன்னும் கொஞ்சம் மன சங்கடத்துக்கு ஆளாக்கக்கூடியவர்கள் தான் உங்கள் கூட இருந்திருப்பாங்க. சரி நடந்துருச்சு, வா வெளியே வா பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களை தோல் தட்டி கொடுக்கக்கூடியவர்கள் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. உனக்கு ஆசை அதான் போய் இப்படி விழுந்த அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடங்களில் நாம் குற்றவாளியாக மாறிக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கடந்து வருவதற்கே இத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சுங்க. அப்படிப்பட்ட மிதுனத்திற்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான வாழ்க்கைக்கு அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. தப்பு கிடையாதுங்க. ஏன்னா எவ்வளோ இழந்தாலும் மறுபடியும் அதை விட பல மடங்கு உங்களுக்கு லாபமாக கூடிய சூழ்நிலையில் கிரக பலன்கள் இருக்குது. சந்தோஷமே இல்லாமல் இது நாள் வரையிலும் துன்பப்பட வேண்டி இருந்ததேன்னு வருத்தப்பட்ட மிதுன ராசிக்கு ஓரளவுக்கு வாழ்க்கையில் எதையாவது செய்து மாற்றம் ஏற்பட்டுடாதான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு இப்போ இயற்கையாகவே அதற்கான மாறுதல் ஏற்படுதுங்க. மிதுன ராசியை பொறுத்த வரையிலும் 2 குணம் படைத்தவர்களாக தான் இருப்பீங்க. ஒரு நிலைத்து ஒரு கரெக்டாக ஒரு முடிவை உங்களால் எடுக்க முடியாது. ஒரு முடிவை எடுப்பீங்க, அது சரின்னு நினைப்பீங்க, ஆனால் அது உங்களுக்கு சாத்தியம் இல்லாமல் போகலாம். இல்லை ஒரு முடிவை எடுத்து அதை செயல்படுத்துறதுங்காட்டி வேறு ஒரு முடிவுக்கு போயிடுவீங்க. இதையெல்லாம் செய்யும் பொழுது அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகள் இதனாலேயே வந்துருச்சு. ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க தெரியாதவர்களாக இது நாள் வரைக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் மூளையை போட்டு செலவு பண்ணி வச்சுருக்காங்க. அதே போல் மிதுன ராசிக்காரர்கள் பல பேருக்காக வாழ்ந்தவர்கள் யார் பார்த்தா நீங்கள் தான். கூட இருக்கிற உறுப்பினர்களுக்காகவும் உறவுகளுக்காகவும் இருப்பீங்க, குடும்பத்திற்காகவும் இருப்பீங்க, நண்பர்களுக்காகவும் இருப்பீங்க. அவங்களோட கஷ்டத்தை ஃபுல்லாக நீங்கள் பாரத்தை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்காக நிறைய நன்மைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பல இடங்களில் உங்களுக்கு சங்கடங்களை நீங்களே ஏற்படுத்திக்குவீங்க. அது காரணம் என்னென்னா எப்படியா இருந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனை தானே கூட உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்ககிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுன்றதை கூட வச்சுக்க முடியாமல் செய்யக்கூடியவர்களாக ஆயிடுறீங்க.
இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சதாங்க செய்கிறீங்க, தெரியாமல் எதுவுமே நடக்கலை. அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியணும். எது ஒன்றும் நீங்கள் தெரியாமல் செய்யவே இல்லை, எல்லாமே தெரிஞ்சுதான், வேறு வழி இல்லை, நான் செஞ்சு தான் ஆவேன்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படுபவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மிதுன ராசி. இதனாலேயே ஒரு நிம்மதி இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல், எப்பொழுதும் ஒரு துயரத்தில் இருக்க மாதிரி, ஒரு துக்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கும். ஏன்னா பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் பலகீனம் ஆகவே மாட்டீங்க. வந்துக்கிட்டே இருக்கும். வரவு எவ்வளோ வருதோ அதே அளவுக்கு 2 மடங்கு செலவுகளை நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்க. அது உங்களால் செலவு கிடையாது, ஆனால் கூட இருக்கிறவங்களுக்கு அது செய்யும் பொழுது அது உங்கள் செலவாக மாறும் பொழுது உங்கள் வரவு, பண வரவுக்கு ஏற்ற செலவு இல்லாமல் அதிகப்படியாக போகும்பொழுது மன உளைச்சல் இயற்கையாகவே வந்துடும். வேறு வழி இல்லை, ஆனால் செஞ்சு தான் அவன் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுன்ற எண்ணத்தை உங்களுக்குள் நீங்களே திணிச்சு வச்சுருக்கீங்க. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிங்கனாலேங்க மிதுன ராசி வாழ்க்கையில் முன்னேறிடலாம். எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் டைம் கொடுங்க. அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோன்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. இது நாள் வரையிலும் எல்லாத்தையும் தூக்கி தலையில் வச்சுருந்தீங்க. முடிந்த வரையிலும் அதை இறக்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா ஒரே ஆள் சுமப்பதை விட அவங்கவுங்களுக்கு சுமந்தாங்கன்னா அது பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க. இந்த புரிதல் உங்களுக்கு வரும் வரையில் பிரச்சனையில் நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டே தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். அது உங்கள் பாரமாக இருந்துக்கிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம். இப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு இப்போ வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. எல்லா இடத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. அதனால் இப்போ நாச்சுனும் நீங்கள் உங்களை பார்த்துக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டால் போதுங்க. வாழ்க்கையில் ரொம்ப செல்ஃபிஷாக ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறது கரெக்டு தான். ஆனால் கொஞ்சம்னா நீங்கள் சுயநலமாக இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதி இருக்கும். அதை புரிதலோடு ஏற்படுத்திக்கோங்க. மிதுன ராசிக்கு இப்போ கிரக பலன்னு பார்க்கும் பொழுது சூரியன் சிம்ம ராசியில் இருப்பது இவங்களுக்கு சிறப்பு மிக்க மாதமாக தாங்க இருக்குது. எல்லா விதத்திலும் இவங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய உதவி யாராவது எதிர்பார்த்துட்ருக்காங்க மிதுன ராசியில் அப்படின்னா அவங்களுக்கு இந்த அரசாங்கத்தின் உதவிகள் கிடைக்கிறதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது. அதே போல் திருமண பாக்கியமும் உண்டாகுங்க. திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருந்துகிட்ருக்கீங்க. சூரியன் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு குருவும் அதே போல் அம்சத்தில் தான் இருக்குது. இப்போ சூரியனும் குருவும் உங்களுக்கு சிறப்பான இடத்துலேருந்து சிறப்பு தான் கொடுத்துட்ருக்காங்க. பிரச்சனை உங்களுக்கு குறையக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும், அதான் ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் சம்பள உயர்வுடன் ப்ரமோஷன் கிடைக்கலாம், இல்லைனா சம்பள உயர்வுடன் வேறு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதையும் காட்டிலும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு வலுவானதாகவும் இருக்குதுங்க. சூரியனால் உங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு வலுமிக்கதாக இருக்குது. ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்த போகிறீங்க, இல்லை வேறு எங்கேயாவது ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்க போகிறீங்கன்னா அதில் ஒரு முன்னேற்றம் உங்கள் பக்கம் சாதகமாக இருக்கும். கோர்ட்டு கேஸ் விஷயங்களில் இருக்குது, எனக்கு கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு, என் பக்கம் சாதகமாக வருமானு எதிர்பார்க்கக்கூடிய மிதுன ராசிக்கு இப்போ உங்களுக்கு சாதகமான பலன்களை சூரிய பகவான் கொடுக்குறார். இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் இந்த இடத்துல இருக்கிறதுனாலேயே பல பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவுக்கு வருதுன்னு அர்த்தம். ஏன்னா நவகிரகங்களின் தலைவன் சூரியன் ஒரு இடத்துல நமக்கு சப்போர்ட் பண்ணும், அதே போல் நமக்கு நம்ம ராசிநாதன் சப்போர்ட் பண்ணும். இந்த ரெண்டுமே நமக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா மற்ற கிரகங்கள் நமக்கு எதை மாதிரியான அமைப்பில் இருந்தாலும் பாதிப்புகள் இருக்காதுங்க. அந்த புரிதல் தான் இப்போ நமக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் எந்த பெயர்ச்சி வந்தாலும் பயப்பட ஆரம்பிக்கிறோம். உண்மையிலே சொல்லணும்னா சூரியன் வலுவாக இருந்து அதே போல் நம் ராசிநாதனும் வலுவாக இருந்தால் மற்ற கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நமக்கு பாதிப்புகள் பெரிய அளவில் இருக்காது. அதே போல் சூரியன் நமக்கு சரியான இடத்துல இருந்தால் தான் நம் குலதெய்வத்தினுடைய அருளும் முழுசாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மிதுனத்திற்கு குலதெய்வத்தோட அருள் முழுமையாக கிடைக்குது. பித்ருக்களால் அனுகூலம் உண்டாகும், மூதாதையர்களின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். அதனால் இப்போ ஏதாவது பித்ருக்கள் இப்போ நீங்கள் தவசம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் கொடுக்கும் பொழுது பலன் பல மடங்கு ஆகுங்க. மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே போதும், பல பிரச்சனைகள் சிக்கல்களுக்கெல்லாம் எளிமையான விடை கிடைச்சிடும். அது தெரியாமல் தான் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, விட்டுடுறாங்க. இப்போ அதே போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு அவங்க இறந்தது திதி தெரியல அப்படின்றவங்க உடனடியாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசையில் நீங்கள் பொதுவாகவே திதி கொடுத்தீங்கன்னா வாழ்நாளில் எந்தவித பித்ரு தோஷங்களும் உங்களை சேராது. அதே போல் உங்கள் வாரிசுகளுக்கும் சேராது. ஏன்னா நீங்கள் இப்போ கொடுக்காமல் விட்டுறீங்க அப்படின்னும் பொழுது அடுத்த தலைமுறைக்கு அந்த பாதிப்புகள் இருக்கக்கூடிய அம்சமாக மாறிடும். அதனால் முடிந்த வரையிலும் சில விஷயங்களை நாம் கடைப்பிடித்து தான் ஆகணுன்ற நினச்சிங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் பண்ணிக்கோங்க.
இதில் பெரிய அளவில் நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய சந்ததிகள் சிறப்பு மிக்கவர்களாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, குரு பகவான் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் தாங்க இருக்கார். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இன்னும் உங்களுக்கு பல மடங்கு மாற்றம் ஏற்படும். அதே போல் ஏஜென்சி எடுத்து செய்யக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு உரிய நியாயமாக கிடைக்க வேண்டிய அனைத்து வகையான விஷயங்களும் உங்களுக்கு நல்ல முறையில் கிடைச்சிடும். அப்போ பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் தீந்துடும். ரெண்டாவது, தொழில் போட்டி குறைவதற்கான காலகட்டம் இருக்குது. நீங்கள் எது செஞ்சாலும் எதிர்க்க இருக்கிறவங்களும் அதே செஞ்சு உங்கள் தொழிலுக்கு ஒரு பாதகத்தை விளைவிச்சுக்கிட்டு இருந்தவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா தன்னால் விலகி போகிற சூழ்நிலை ஏற்பட்டுடும். அவங்களால உங்களுக்கு எந்த வித பாதிப்புகளும் ஏற்படாது. மாற்றம் இருக்கும், முன்னேற்றமாக இருக்கும், கவலை இல்லாமல் இருக்கும். காலத்தால் சில விஷயங்கள் உங்களுக்கு கனிவானதாக கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குங்க. ஏன்னா மிதுன ராசி ஏற்கனவே நிறைய நன்மைகளை செஞ்சு வச்சுருக்கீங்க. அதெல்லாம் பலனாக எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் கிடைக்கும். நீங்கள் இன்றைக்கி செய்த நன்மை இன்றைக்கே நமக்கு நல்லதாக நடக்குமானா நடக்காது. அது காலம் எடுக்கும். உங்கள் மூதாதையர் செய்த நன்மைகள் கூட இப்போ நன்மையாக உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இதை மாதிரி அமைப்பு தாங்க. இப்போ குருவும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார். திருமண யோகம் உண்டாகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமும் ஏற்படும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிவினைவாதம்லாம் வராதுங்க. நிறைய சண்டை போட்டவங்க, நிறைய பிரிஞ்சவங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இப்போ உறவுகளை சந்திக்கக்கூடிய நேரம் ஏற்படும். ஒற்றுமை ஏற்படும். ஓரளவுக்கு உங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை தேர்ந்தெடுத்து கிடைக்கக்கூடிய வகையில் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு. சனி பகவானும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. சரியான அமைப்பு தான். இருந்தாலும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா உடல் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உடம்புல ஏதாவது சின்னதாக பிரச்சனைனா உடனடியாக பாருங்கள், அலட்சியப்படுத்தாதீங்க. அது சாதாரண விஷயமாக இருந்தாலும் பார்க்கும் பொழுது நமக்கு எளிமையாக சரியாக போயிடும். அதே போல் உடல் ரீதியான பிரச்சனை மட்டும் இல்லை, மன சங்கடங்களுக்கு கூட உடனடியாக அதை சரி பண்ணிக்கோங்க. மனசில் பாரத்தை வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. ஏன் வருது, எதுக்கு வருது, வெளியே பேசுங்க. இறைவன் மீது அதீத அன்பு வைங்க. உங்களுக்கு நாளடைவில் மாற்றம் ஏற்பட்டுடும். ஏன்னா பல பேரால் நிறைய தோல்விகளையும் நிறைய அவமானங்களையும் நிறைய பொருள் விரயங்களையும் சந்திச்சிட்டிங்க. அதோட பாதிப்புகள் இருக்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் போனது போகட்டும். சில விஷயங்கள் நம்ம கர்மான்னு நினச்சிக்கிட்டு விட்டுடுங்க. ஆனால் வரக்கூடியது எல்லாம் நமக்கான நன்மை தரக்கூடியதுன்னு நினச்சிங்கன்னா அதற்கு தகுந்தாற் போல் இருந்தாலே போதுங்க. ஏன்னா கடவுள் நமக்கு நன்மையை தருவதற்கான வாய்ப்பை எந்த மூலமாக கொடுக்குறாருன்னா நம்மளோட எண்ணத்தின் மூலமாக கொடுக்குறாரு. நல்ல எண்ணம் படைத்த உங்களுக்கு எப்படிங்க கெட்டது நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏதோ இந்த டைம் கொஞ்சம் சரியில்லை, அவ்வளோதான். அதை தான் எடுத்துக்கணும். இது நிரந்தரம் கிடையாது. இந்த டைம் கொஞ்சம் காலம் மாறிச்சுன்னா நம்ம வாழ்க்கை மாறிடும்ன்ற எண்ணம் வந்தாலே போதும். வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுடும். ராகுவும் கேதுவும் 2ஆம் கெட்ட நிலைமையில் உங்களுக்கு பலன் கொடுக்குறாங்க. ஒரு நேரம் நல்லா இருக்குது, ஒரு நேரம் சரியில்லாமல் இருக்குதுன்ற மாதிரி ஒரு நாளும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் உங்களுக்கு ராகு பகவானும் கேது பகவானும் இருக்கிறாங்க. கொஞ்சம் மனசை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள், கட்டுப்படுத்துங்க. எல்லாத்துக்கும் நான் தான் அப்படியே அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் ஏற்றுக்காதீங்க. சில விஷயங்கள் நமக்கானது இல்லைன்ற முடிவுக்கு வர அளவுக்கு உங்கள் மனசை நீங்கள் பக்குவப்படுத்திக்கணும். ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் தலையீடு வைக்கணும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலங்களில் ராகு பகவான் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விதத்தில் சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஆனால் அவரே தீர்வும் கொடுப்பார். ஆனால் அந்த தீர்வு வர வரைக்கும் நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. கேது பகவான் என்ன பண்ணுறாருன்னா எதிரிகளை உங்கள்கிட்ட இருந்து கொஞ்சமாக விலக்கி வைக்கிறார். நாளடைவில் படிப்படியாக உங்களுடன் இருக்கக்கூடிய பேட் வைப்ரேஷனாக இருக்கக்கூடிய எதிர்வினைகளோடு செயல்படக்கூடியவர்கள், நண்பராக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் உங்களை விட்டு போகக்கூடிய சூழ்நிலையை கேது பகவான் கொடுக்குறாரு. அதே போல் கேது பகவான் மூலம் அரசாங்கத்திலிருந்து உதவிகள் வேணும்னா அவர் அதையும் சப்போர்ட் பண்ணுறார். இப்போ சூரியனும் கேதுவும் கவர்மெண்ட்டில் ஏதாவது உங்களுக்கு வேணும், அரசாங்கத்தின் மூலமாக லோனாக இருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை அரசாங்க பணிக்கு நான் போகணுன்னா கூட தாராளமாக இப்போ முயற்சி பண்ணுங்கள். முழு முயற்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி சாதகமானதாக இருக்குது. அதனால் ராகுவும் கேதுவும் சரியான அமைப்பில் ஒரு சமயம் இருந்தாலும் ஒரு சமயம் இல்லைன்றதை மனசில் வச்சுக்கணும், கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதன்படி செயல்பட்டால் போதும். அதே போல் குடும்ப உறவினர்களிடையே கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதிகப்படியான அவங்களோட கோபத்துக்கு நீங்கள் ஆளாகிற அளவுக்கு நடந்துக்காதீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது அவங்க பேரில் தவறு இருந்தாலும் உங்கள் பேரில் திருப்பி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
அதனால் முடிந்த வரையிலும் கவனமாக இருக்கணும், கவனத்தோடு பேசுங்க. அதிகப்படியான அவர்கள் மீது அக்கறை கொள்வதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. இறைவன் இருக்கிறாரு, எல்லாருக்கும் அக்கறைப்படுறதுக்கு நினைக்கணும். நீங்கள் தான் எல்லான்னு சொல்லிவிட்டு அவங்க பேரில் ஈடுபடுறேன்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் மீண்டும் மீண்டும் செய்ய தவறையே செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. பொருளாதாரத்தை கொஞ்சம் சிக்கனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இதுதான். அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள், உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும். முருகன் வழிபாடு இன்னும் உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக மாற்றுங்க. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நாளடைவில் மிதுன ராசிக்கு வரக்கூடிய காலங்களில் சிறப்பு மிக்க காலமாக இருக்குது. இந்த காலம் உங்களுக்கு அதை நீங்கள் அற்புதமாக மாற்றி உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்றாற்போல் அதை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு பலம் மிக்கதாக இருக்குங்க.